ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி. ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி போற்றி. ஓம் ஆதிலட்சுமியே போற்றி போற்றி. என் அன்பு மகளே, மங்களகரமான தினத்தில் உன் கஷ்டங்களை போக்கி உனக்கு செல்வ வளத்தை பெருக்கிக் கொடுக்க உன் அன்னை மகாலட்சுமி நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. என் குழந்தையே, வாழ்க்கையில் நீ உயர்ந்து விட்டால் பிறர் பொறாமையில் பேசுவார்கள், தாழ்ந்துவிட்டால் கேவலமாக பேசுவார்கள். இவ்வளவுதான் இந்த மனிதர்களின் உலகம். அவர்கள் அப்படி பேசுகிறார்களே, இவர்கள் இப்படி பேசுகிறார்களே என்று நீ கவலைப்படாதே தங்கமே. நிம்மதியாக இரு. உன்னை விமர்சனம் செய்பவர்களை நீ கடந்து செல். வாழ்க்கையில் முன்னேறிவிட்டு திரும்ப பார். அவர்கள் அங்கேயே நின்று மற்றவர்களை விமர்சித்து கொண்டுதான் இருப்பார்கள். தேவையற்ற விஷயங்களை சிந்தித்து கொண்டிருந்தால் தேவையான விஷயங்களை சிந்திக்க நேரம் இருக்காது. வாழ்வில் பணம் வந்து போகும், நேரம் முடிந்து மட்டுமே போகும். வாழ்வதற்காக உழைத்தாலே போதும். அனைவரிடத்திலும் அன்பு காட்ட முடியவில்லை எனிலும் உன் மீது அன்பு வைத்திருப்பவர்களிடமாவது அன்பு வைக்க முயற்சி செய். தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு. ஆனால் யாரையும் நம்பி தோற்று விடாதே. அதன் வழி மரணத்தை விட கொடுமையானது. நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும். காரணம், ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இல்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் நிதானமாகவும் அமைதியாகவும் இரு. எல்லா விஷயங்களையும் நீ மாற்ற முடியாது. எல்லா விஷயங்களும் நீ நினைத்தது போல் இல்லை. நடக்கும் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு காரணம் உண்டு. எல்லா விஷயங்களும் உனக்காகவே நடப்பது இல்லை. அதனால் அமைதியாக இருப்பதே உனக்கு நல்லது. என் தங்கமே, இப்போது நீ இருக்கும் நிலைக்கு நீயே பொறுப்பு. நீ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் ஆற்றல் உனக்கு இருக்கிறது. அந்த ஆற்றலை தேவையில்லாத விஷயங்களை சிந்தித்து வீணடிக்காதே. உன் இதயம் சொல்வதை செய். வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டுமே உண்டு. என் குழந்தையே, மலர்களின் வாசம் காற்று வீசும் திசையை நோக்கி போகும். ஆனால் நீ செய்யும் தர்மமோ 8 திசைகளை நோக்கியும் போகும். உனக்கு அது புண்ணியத்தை சேர்க்கும். அதனால்தான் உன்னால் முடிந்தவரை நீ தர்மம் செய். யார் உனக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களை மறந்து விடாதே. யார் உன்னை முழுமையாக நம்புகிறார்களோ அவர்களை ஒருபொழுதும் ஏமாற்ற நினைக்காதே. நடந்ததை எல்லாம் மறந்துவிடு. இனி நடக்கப் போவதை மட்டும் நீ யோசி. நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் மறையப் போகிறது. உன் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் நீ எண்ணிய அனைத்தும் ஈடேறும். நேர்மையாக நீ தைரியமாக இரு. தோல்வியை கண்டாலும் துவண்டு போகாமல் இரு. உன்னை அரவணைக்க உன் தாய் நான் இருக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. நீ நினைத்த அனைத்து விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க உன் தாய் நான் இருக்கிறேன். நீ எதற்கும் பயப்படாமல் இரு. நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். உன்னுடைய வீட்டில் நான் அடியெடுத்து வைத்து விட்டேன். பூஜை அறைக்கு சென்று என் படத்திற்கு முன்னால் நீ ஒரு விளக்கு ஏற்றி வை. என்னை நினைத்து உன் அனைத்து கஷ்டங்களும் தீர வேண்டும் என்று நீ வேண்டிக்கொள். உன் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும். என் குழந்தையே, நீ என் அதிர்ஷ்டக்கார குழந்தை. இதை நீ நம்ப மாட்டாய் அல்லவா? இதை நீ நம்ப மாட்டாய் என்று எனக்கு தெரியும். இப்பொழுது நீ என்ன நினைக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும். வாழ்க்கை முழுவதும் கவலையும் கண்ணீரும் என்னை சூழ்ந்திருக்கிறது. பிறகு நான் எப்படி உனது அதிர்ஷ்டக்கார பிள்ளையாக இருக்க முடியும் என்றுதானே என்னை கேட்கிறாய்? ஆம், இப்பொழுது உனக்கு சில கஷ்டங்களும் காயங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. உன்னை சுற்றி பல சூழ்ச்சிகளும் துரோகங்களும் ஏமாற்றங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. உனக்கு இப்பொழுது வரும் சோதனைகள் எல்லாம் பின்னாளில் உன்னை ஒரு சாதனை உள்ள மனிதனாக மாற்றும். ஒன்றை புரிந்துகொள், சோதனையை கடக்காமல் இங்கு யாரும் சாதனை புரியவில்லை. உன்னுடைய நிகழ்காலத்தை மட்டும் அல்ல, உன்னுடைய எதிர்காலத்தையும் கணிப்பவள் நானே. உனக்கான எதிர்காலம் என்னவென்று எனக்கு தெரியும். அதனால்தான் உன் அம்மா நான் சொல்கிறேன், நீ என் அதிர்ஷ்டக்கார குழந்தை என்று. உன் எதிர்காலம் ஒளிமயமாக மாற உள்ளது. இப்போது இருக்கும் சூழ்நிலையை வைத்து நீ எந்த முடிவையும் எடுத்து விடாதே. என் வாழ்க்கை முழுவதும் நான் இப்படியே இருந்து விடுவேனா என்று நினைக்காதே. உன் கவலைகள் அனைத்தும் மறைந்து நீ மகிழ்ச்சியடையும் நாள் வந்துவிட்டது. நீ ஏன் தேவையில்லாமல் பயப்படுகிறாய்? தைரியமாக இரு. என்னை நம்பி என் மீது நம்பிக்கையாக இருக்கக்கூடிய
என்னுடைய பிள்ளைகளின் மீது என் கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டே இருக்கும். அச்சத்தை விடு, நான் இருக்கிறேன் உனக்காக. உன் அன்னை நான் இருக்கிறேன். நம்மை விட்டு எல்லோரும் விலக விலக நாம் உயர வேண்டும். விலகியவர் நம்மை தொட முடியாத உயரத்தில் நிலவு போல் நீ ஜொலிக்க வேண்டும். நிச்சயம் அவ்வாறு நீ உயரப் போகிறாய். உன் கூடவே உன் தாய் நான் இருக்கும் பொழுது உன் கஷ்டத்தை நான் தாங்குவேன். உனக்கு தற்போது ஏற்பட்டு இருக்கும் சூழ்நிலை நான் அனுமதித்ததுதான். இதன் மூலம் உன் வாழ்க்கையில் ஒரு நல்லதை ஏற்படுத்தப் போகிறேன். நீ எந்த குழப்பமும் அடையாதே. நான் உன்னை எப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்தும் வெளியே கொண்டு வருவேன். அதற்கான சக்தி எனக்குள்ளது. உன் கஷ்டத்திற்கு நான் பொறுப்பேற்று உன்னை திருப்திப்படுத்துவேன். என்னையே நம்பியிருக்கும் உன்னை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் காப்பாற்றுவது என்னுடைய கடமை. உன் அன்னை நான் இருக்கும் வரை உன்னை நான் காப்பாற்றுவேன். எந்த சலனமும் வேண்டாம் உனக்கு. என் செல்லமே, நீ நான் தேடி கண்டெடுத்த என்னுடைய பொக்கிஷம். இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும், உன்னுடைய உறவுகளே உன்னை வெறுத்தாலும், பெற்ற பிள்ளைகளே உன்னை தூற்றினாலும், உன்னை சுற்றியிருப்பவர்கள் உனக்கு எதிராக மாறினாலும், எப்பொழுதும் உனக்கு துணையாக நானே இருப்பேன். என்னுடைய ஆதரவும் அன்பும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக இருக்கும். இப்பொழுது உனக்கு புரிகின்றதா நீ ஏன் அதிர்ஷ்டக்கார குழந்தை என்று? உனக்கான காலம் நிச்சயம் வரும். சிறிது காலம் பொறு. உனக்கான நேரம் வரும்பொழுது உனக்கு மாபெரும் அற்புதத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன். அப்பொழுது நான் சொன்ன வார்த்தைகளை நீ முழுமையாக உணர்வாய். கஷ்டம் வரும் நேரத்தில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்துப் பார். அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும். நல்லது நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். என் தங்கமே, நீ எதற்காகவும் கலங்காதே. நீ எதை நினைத்தும் பயப்படாதே. நான் உன்னோடு தான் இருக்கிறேன். உன்னுடைய எதிர்கால பாதையில் உன் கரங்களை பற்றி கொண்டு நானே உன்னை வழிநடத்தி செல்கிறேன். அதனால் நீ எப்பொழுதும் நல்லதையே நினை. நான் உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி கொடுக்கிறேன். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி போற்றி.